வணக்கம் நண்பர்களே. இதை வந்து நம்ம ஹீரோ எக்ஸூம் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2500 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீல்ஸு கப்பு. வண்டி எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் அடிக்கடி ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஃபோர்க்கு செட்டாக இறக்கி ஆயில் சீலு த்ரெட்டெல்லாம் எல்லாம் இந்த த்ரெட்டெல்லாம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இதுக்காக தான் அந்த வண்டி வந்திருக்கு. அதாவது வண்டியில் அடிக்கடி வந்து இந்த நட்டு லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நம்ம வந்து நட்டை லாக் பண்ணுறோம். எதனால் இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூ அப்டேட் வண்டி வந்து வரும்போது நம்ம என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. பேக் சீட்டை கழட்டிட்டு சீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, இது ஒரு புஷ்ஷிங் பட்டன் மாதிரி, இது பேட்ரி இங்கே வருது. அதே மாதிரி த்ராட்டில் பாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாமரில் வருது இல்லை, ECU ப்ளஸ்ஸு த்ராட்டில் பாடி அந்த மாதிரி டைப்பு. நம்ம ஒவ்வொரு வண்டியும் நம்ம வரும்போது நம்ம எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஒரு புல்லட்ஸ் இப்போ இது நம்ம லெக்கு நம்ம டைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ பாட்டம்ஸ் கழட்டினா தான் அந்த வந்து இந்த வண்டியில் ஃபுல்லாக டைட் பண்ண முடியும். அதே மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒரு பஞ்சை வச்சு தட்டுறோம்னா இது டைட் நிற்காது. அது கீழே ஒரு ஸ்டாப்பர் போட்டு மேலே வந்து ஒரு இந்த ஃபுல்லாக பெரிய பிட்டை போட்டு லாக் பண்ணிட்டோம்னா கப்புன்னு நின்றுக்கும். இதனாலேயே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக கழட்டணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டி வாரண்டியில் தான் இருக்குது. அதனால் அப்படியே நகர்த்தி அப்புறம் பார்க்கலாம் ஒரு கஸ்டமருக்கு வந்து விரக்தி ஆகிடுச்சு. அதனால தான் அந்த வண்டி நம்மள்கிட்ட வந்துருக்குது. இதில் ஃபோர்க் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அது ஹெட்லைட் வைசர், இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட் ரூமில் வரக்கூடிய அந்த ஸ்டாப்பர் பின் வந்து கரெக்டாக இந்த பிஸ்ஸிங்கில் போய் கரெக்டாக அமைக்கிக்கணும். எதுவும் கட் ஆகிடுச்சுன்னா இது டோட்டலாக ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட பிடிமானமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டாப்பர் பின் வந்து இதில் போயிடும். இதை பாரு, மேலே 2 போல்ட்டு, நம்ம டியோவில் உட்கார வைக்கிற மாதிரி இந்த 2 ஸ்டாப்பர், அவ்வளோதான். மற்றபடி பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ தான். கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிச்சு நண்பர்களே. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு பாருங்கள், 2346 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியோட முழு தோற்றமே இதுதான். இப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கனால இந்த ஃபோர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இது கட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அப்படியே வந்து நவுத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம இதை A to Z கழட்டி இதை நம்ம
சூப்பராக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதை ஃபோர்க் ஆக்சல்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து வலை பால்ஸ் வருது. அந்த வலையை எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பால்ஸ் வச்சு அடுக்கி இது வந்து இந்த வண்டியை செட் பண்ணியாச்சு. வண்டியை ஓட்டி பார்த்தாச்சு. டெமோ வண்டி அருமையாக இருக்குது. பிரேக்கோட ஸ்டாப்பரு இப்படி கீழே கொடுத்துருவாங்க. பிரேக் பிடிச்சா அந்த பட்டன் ஏஞ்சிரும். வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கும் வண்டி ஸ்பெசிஃபிக்கல் அருமையாக இருக்குது வண்டி. தேங்க்ஸ் நண்பர்களே.